பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு நாள் கடந்து விட்டது. 24 மணி நேரம் கடந்து விட்டது. இந்த 24 மணி நேரத்தில் அந்த தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள், உரையாடல்கள், விவாதங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள் முழுக்க நடந்து வருகிறது. இந்த சம்பவம் என்பது இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், இதை எதன் பொருட்டும் ஏற்க முடியாது என்று சொல்லி அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பலர் இந்த சம்பவத்தை கண்டித்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையான கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களை நேரடியாக அழைத்து அவரிடமும் பேசியிருக்கிறார் இது குறித்து. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், மதிப்பிற்குரிய வைகோ அவர்கள் என்று சொல்லி பல அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம் எல்லாம் கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஒருபுறம் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள், இன்னொரு புறம் சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள் பலரும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தே வருகிறார்கள். எல்லோரும் குரல் கொடுக்கிறார்களே. பொதுவாக தங்களை தமிழ்நாட்டில் ஜனநாயகவாதிகளாக, தங்களை அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக, அறம் சார்ந்த ஊடகவியலாளர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? அவர்களில் யாராவது இந்த சம்பவத்தை கண்டித்து பேசினார்களா? இது குறித்த செய்தியாவது ஏதோ ஒரு ரீதியில் வெளியிட்டார்களா என்று பார்த்தால் அந்த கூட்டத்தை தான் காணவே இல்லை. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற ஒன்று இருக்கிறது, தெரியுதா யாருக்காவது? அப்படி ஒன்று இருக்கான்னு சந்தேகம் வருது. அப்படிதானே? சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சமீபத்தில் தான் தேர்தல் எல்லாம் நடந்தது. நீதிக்கான கூட்டணி என்று சொல்லி பத்திரிகையாளர் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஹஃபீஸ் அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் சேவியராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே தேர்தலில் போட்டியிட்டார்கள். இப்போ நாங்கள் வந்தோம் என்றால் பத்திரிகையாளர்களுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும், நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம், அறத்தின் வழி நின்று நாங்கள் இந்த மன்றத்தை நடத்துவோம், பத்திரிகையாளர் மன்றத்தை நடத்துவோம் என்று சொல்லி தேர்தலில் வாக்குகளை எல்லாம் சேகரித்தார்கள். தேர்தலில் வெற்றி பெறவும் செய்தார்கள். வெற்றி பெற்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை தங்களுடைய கைவசம் அவர்கள் கைப்பற்றவும் செய்தார்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய விமர்சனங்களை எல்லாம் ஆணித்தரமாக வைக்கக்கூடிய நபர். அவருடைய கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இருக்கிறது, இல்லை உடன்பாடு இல்லை, அதெல்லாம் வேற. ஆனால் அவருடைய கருத்தை துணிந்தவர் பேசக்கூடிய ஒரு நபர். திமுகவை எதிர்த்து பேசுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதுதான் எல்லோருடைய ஒரு பொதுவான கருத்தாக இருக்காது. இப்போ ஒரு பத்திரிகையாளர், அவர் மீது அவருடைய இல்லத்தில் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் மன்றம் பேசி இருக்கணுமா இல்லையா? முதலில் குரல் கொடுத்திருக்க வேண்டியதே இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான். குரல் கொடுத்தார்களா? இப்போது வரைக்கும் குரல் கொடுக்கவில்லை. ஏன் குரல் கொடுக்கல? சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைங்க? நீங்களெல்லாம் பத்திரிகையாளர் என்று வெளியே சொல்லாதீர்கள். தயவு கூர்ந்து நீங்கள் பத்திரிகையாளர் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்தாதீர்கள். அது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற பெயரை திமுக மன்றம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முழு நேரமாக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இவர்களை பாருங்க. இவங்க அந்த ஹஃபீஸ் அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் சேவியர் அவர்களாக இருக்கட்டும், கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எவ்வளவோ அவலங்கள் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. அது குறித்து பேசினார்களா? இல்லை இனி பேசுவார்களா? தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக மாற்றப்பட்டு வருகிறது. அங்கங்கே படுகொலைகள் நடக்காத இடமே இல்லை என்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தே வருகிறது. அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்வது, அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவது, குண்டாஸ் வரைக்கும் போடுகிறது இந்த அரசு. பேசினாலே கைது, பேசினாலே மிரட்டல், பேசினாலே அடக்குமுறை. இதற்கெல்லாம் எப்போதாவது இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த பத்திரிகையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பேசினார்களா? அது இல்லைங்க, இப்போதானே பத்திரிகையாளர் மன்றம் தேர்தல் நடந்து நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்வார்கள். இந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தேர்தல் நடப்பதற்கு முன்பிலிருந்தே இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் தான். வெவ்வேறு ஊடகங்களிலே பணி செய்தவர்கள், அதை தொடர்ந்து தனியாக ஊடகங்கள் வைத்து பத்திரிகையாளர் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். இந்த பத்திரிகையாளர் மன்றம்
தேர்தல் நடப்பதற்கு முன்பு இவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்றுதான் பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இவர்கள் வந்ததற்கு பிறகும் இருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்த இந்த அநீதிக்கு எதிராக ஹஃபீஸ் அவர்கள் பேசாததன் காரணம் என்ன? நெல்சன் சேவியர் பேசாததன் காரணம் என்ன? கார்த்திகை செல்வன் அவர்கள், நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் அவர்கள் பேசினாரா? கண்டித்தாரா? புதிய தலைமுறை கார்த்திகேயன் அவர்கள் கண்டித்தாரா? சன் நியூஸ் குணசேகரன் அவர்கள் கண்டித்தாரா? இவர்கள் எல்லோரும் தங்களை ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் போன்று அடையாளப்படுத்தி பொதுமக்கள் மத்தியிலே வலம் வரக்கூடிய நபர்கள். நீங்களெல்லாம் ஏன் பேசலை? ஏன் பேசலை? ஒரே ஒரு காரணம்தான், பேசினால் திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும், திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இதை யார் செய்திருப்பது என்பது எல்லோருக்குமே தெரியும். சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை இந்த திமுக அரசு என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் ஏவி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த சம்பவத்தின் போது மட்டும் இல்லைங்க, சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து நீங்கள் திமுக ஆட்சியில் எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஏவப்பட்டிருக்கிறது. எப்போதுமே இவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள், குரல் கொடுக்கவே மாட்டார்களுங்க, இவர்கள் பேசவே மாட்டார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இவர்கள் பத்திரிகையாளர்களே இல்லை. பத்திரிகையாளருங்கிற போர்வையிலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள். இவர்களிடம் இருந்த அறம் என்கிற ஒன்றை எதிர்பார்க்கவே முடியாது. பத்திரிகைக்கான அறம் ஒன்று இருக்கிறது இல்லையா, ஊடக அறம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அதை இவர்களிடம் எதிர்பார்க்கவே முடியாது. இவர்கள் நடத்தக்கூடிய ஊடக விவாதங்கள் எல்லாம் பாருங்க, திமுகவை சார்ந்தவர்கள் பேசினால் இடைமறிக்க மாட்டாங்க, குறுக்கிடலாம் மாட்டார்கள். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க என்பார்கள். அதை வந்து அப்படியே கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டு விடுவார்கள். அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை முன்வைக்க வந்தாலே உடனடியாக குறுக்கிடுவாங்க, பேசவே அனுமதிப்பதில்லை. இதுதான் கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில், ஊடகத்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? இந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்க? பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது, ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, பாஜக வட இந்தியா முழுக்க ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து பாஜகவுக்கு எதிரான செய்திகளை எல்லாம் வெளியிடுவதில்லை. அதையும் தாண்டி பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் யாராவது மோடி அரசுக்கு எதிராக பேசினார்கள் என்றால் அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுகிறது என்று பேசினவர்கள் தானே இவர்கள்? பேசினவர்கள் தான், முழு நேரமாக அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கருத்து சுதந்திரம் மேலோங்கும், திமுகவினர் பரப்புரை வைத்தார்கள். இவர்கள் கூடவே நின்று திமுகவுக்கு வேலை செய்து திமுகவுக்கு வலிமை சேர்த்து திமுகவை அதிகாரத்தில் அமர வைத்ததில் இந்த பத்திரிகையாளர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? உங்களுக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் தான் பத்திரிகையாளர்களாக ஊடகவியலாளர்களாக தெரிகிறார்கள், அப்படி தானே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அப்படி உங்களுக்கு தெரியறதில்லை. வட இந்தியாவில் பாஜக அரசு அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் நசுக்குகிற போது இங்கிருந்து பேசுறீங்களே, உத்தரப்பிரதேசத்தில் அது நடக்கிறது, பீகாரில் அது நடக்கிறது, குஜராத்தில் அது நடக்கிறது, ராஜஸ்தானில் அது நடக்கிறது, மணிப்பூரில் அது நடக்கிறது, இது நடக்கிறது என்று சொல்லி மோடி அரசு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது என்று சொல்லி, மோடி அரசு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது தான், அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? அங்கே மோடி அரசு எதை செய்கிறதோ அதை இங்கே திமுக அரசு செய்கிறது. நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பேசாமல் நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் என்கிற அந்த புனிதமான துறையிலிருந்து வெளியேறி அதிகாரப்பூர்வமாக திமுகவுக்கு வேலை செய்யலாமே, வேலை செய்யலாமே. அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? உடனே சிலர் பேசுகிறார்கள், இப்போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவை ஏன் பேசலைன்னு கேட்டால் அவர் என்ன பத்திரிகையாளரா? முரசொலியே எழுதியிருக்கிறதுங்க, பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் என்று சொல்லி முரசொலியே எழுதியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் சவுக்கு சங்கர் அவர் திமுகவுக்கு ஆதரவாக நின்ற நபர். அவர் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தவர், அதிமுக ஆட்சியை. அப்போதெல்லாம் அவரை பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் என்று கொண்டாடிய நபர்கள் இன்றைக்கு சவுக்கு சங்கர் எப்படி பத்திரிகையாளர்? ஒரு யூடியூப்ல பேசினா அவர் பத்திரிகையாளரா என்று கேட்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு செந்தில்வேல் எல்லாம் யார்? அவர் யூடியூப்ல தான் பேசிட்டு இருக்கிறார். அவரை பத்திரிகையாளர் என்று தானே அடையாளப்படுத்துகிறீர்கள். அவர் பத்திரிகையாளர், ஆனால் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் இல்லையா? அரசுக்கு ஆதரவாக அரசினுடைய ஊதுகுழலாக இருந்து முழு நேரமாக அரசை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களாக தெரியக்கூடிய உங்களுக்கு அரசினுடைய தவறுகளை துணிந்து நின்று துணிச்சலோடு சமரசம் இல்லாமல் ஒருவர் எதிர்த்து பேசுகிறார் என்றால் அவர் உங்களுக்கு பத்திரிகையாளர் இல்லாமல் தான் தெரிவார். இப்போ தெரியுதா இவர்கள் யார் என்று? இதுதான் இந்த பத்திரிகையாளர்களுடைய உண்மை முகம். ஆனால் ஒன்று, சவுக்கு சங்கர் திமுக எதிர்ப்பாளர் கிடையாது. அவர் திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தவர், திமுகவுக்கு ஆதரவாக அவ்வளோ வேலைகளை செய்தவர். கடந்த தேர்தலில் எந்த திமுகவை ஆதரித்து திமுக வந்தால் இங்கே கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்று வேலை செய்தாரோ சவுக்கு சங்கர்,
அந்த திமுகவே சவுக்கு சங்கருடைய கருத்தை இன்றைக்கு நசுக்குகிறது, அவருடைய கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது, அவர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவி கொண்டிருக்கிறது, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சவுக்கு சங்கருக்கு நடந்தது நாளை உங்கள் எல்லோருக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்க, யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசை எதிர்த்து யார் பேசினாலும் இந்த ஆட்சியில் மிரட்டல், உருட்டல், அராஜகம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது, குண்டாஸ் சிறையில் அடைப்பது என்று சொல்லி அத்தனை அத்துமீறல்களையும் இந்த திமுக அரசு செய்து வருகிறது. இது சவுக்கு சங்கரோடு நிற்காது. இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு தானே நடந்தது என்று சொல்லி நீங்கள் அமைதி காத்தீர்கள் என்றால் நாளை இது உங்களுக்கும் நடக்கும், ஒவ்வொருவருக்கும் நடக்கும். ஏனென்றால் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பாசிச ஆட்சி. இதுதாங்க பாசிச ஆட்சி. பாசிசத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தானே வாக்கு கேட்டார்கள் இவர்கள். இது என்னது? பேசினாலே அடக்குமுறை ஒடுக்குமுறைனா சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு இதுதான் நடக்கிறது. இதான் நடக்குதுங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ நேரம் ஆகிறது இல்லையா? எத்தனை பேரை கைது செய்தார்கள்? வெளிப்படையாக தெரிகிறதுங்க. ஃபேஸ்புக்கில் நேரலை போடுறாங்கங்க, ஒரு பெண்ணு நேரலை போடுகிறார், அடையாளம் தெளிவாக தெரிகிறது. அதில் வந்த நபர்கள் யார் யார் என்று தெளிவாக காணொலி ஆதாரம் இருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அவர்கள் மீது? கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டாமா யார் இதை செய்து வருகிறார், இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருந்து இதை செய்து கொண்டிருப்பது யார், கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியுது. இதை தானங்க பத்திரிகையாளர்கள் பேசணும். எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க. ஒரு வீட்டில் அவருடைய தாயார் தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு தாயாரை போய் அவ்வளவு மிரட்டல், ஆபாசமாக கொச்சையாக பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த கூட்டம். இதற்கு பேசாமல் நீங்கள் எதற்கு பேச போகிறீர்கள்? நீங்களாம் பேசாதீங்க. நீங்கள் தயவு செய்து பத்திரிகை துறையை விட்டு வெளியே வந்து விடுங்கள். மற்றவர்கள் பேசாமல் இருப்பது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பத்திரிகையாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதில் இந்த சென்னை பத்திரிகையாளர் ஒரு வேலை செஞ்சுருக்கு. என்ன தெரியுமா? சென்னை ப்ரெஸ் கிளப் என்று சொல்லி ஒரு அமைப்பு, அவங்க வந்து சமூக வலைதளங்களில் அவர்களுடைய லெட்டர் பேடில் சென்னை ப்ரெஸ் கிளப் என்று சொல்லி ஒரு கண்டன செய்தியை வெளியிடுகிறார்கள். சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் நடந்த தாக்குதலை கண்டித்து. இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. சென்னை ப்ரெஸ் கிளப் என்கிற பெயரில் இதுபோல் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி செய்திகள் வெளியிடுவதெல்லாம் சட்டவிரோதம், அப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். எவ்வளவு மோசடித்தனமான ஒரு வேலை, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலை பாருங்க இது. நான் கூட அந்த எக்ஸ்தலத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அந்த செய்தியை பார்க்குறப்போ நான் நினச்சேன், ஒருவேளை இவர்களுடைய செய்தி வந்திருக்கு, சவுக்கு சங்கர் அவருக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுக்கிறார்களோ என்று பார்த்தால் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கண்டிக்கிறார்களாம். இது போல ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயாவது? ஆனால் ஒரு செய்தி மட்டும் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த பத்திரிகையாளர்களுடைய செய்திகளை எல்லாம் நம்பினார்கள். இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மக்கள் நம்பினார்கள். இவர்கள் நடுநிலையானவர்கள் தான், நடுநிலை தன்மையோடு செய்திகளை அணுகுவார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் நம்பலாம் என்று மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய போலி முகத்திரை மக்கள் மன்றத்தில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. யாரால்? அவர்களை அம்பலப்படுத்துகிறார்கள். பொதுமக்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார்களுங்க. ஏங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கிறது, இந்த பத்திரிகையாளர் மன்றம் எல்லாம் இருக்கா இல்லையா, எதற்காக இருக்கிறார்கள் இவர்கள் என்கிற கேள்வியை இன்றைக்கு பொதுமக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இனியாவது இந்த பத்திரிகையாளர் மன்றம் திருந்துங்கள், இல்லை என்றால் உங்களுடைய மன்றத்தை கலைத்து விடுங்கள்.